வணக்கம் மக்களே. ஸோ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த இடம் உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படியே குளம், மாடுங்கள்லாம் குளிச்சுட்ருக்கோம். இந்த இந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஒரு 2-2.5 மாதம் தான் ஆகுது. ஆனால் நம்ம அப்பயுமே வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு தடவையோ 2 தடவை தான் வந்திருப்பேன். இப்போல்லாம் கொஞ்சம் நாளாக இந்த கடைசி ஒரு 2 நாளாக காலையில் எழுந்திரிச்சோம் நீங்கள் வந்துடுறது. சரி, கம்மிங் பேக் டு தி டாபிக். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நிறையா பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்தா வந்து ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பேசுகிறீங்க. முக்கியமாக வந்து இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது எனக்குமே வந்து அந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து சுத்தமாக எனக்கு பேலன்ஸ் பண்ணவே தெரியாது. எனக்கு அது நிறையா இருக்குது, நிறையானா ரொம்ப நிறையா இப்போ வரைக்குமே எனக்கு இருக்குது. அது எனக்கு இப்போ வரைக்குமே வந்து ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அது பேக் ஆஃப் தி மைண்டில் எனக்கு ஓடிட்டே இருக்கும். எனக்கு இப்போ கூட வந்து இப்போ அடுத்து ஆஃபீஸில் என்ன பெண்டிங் ஒர்க் இருக்குது, எது நம்ம சைடில் இருக்குது, எது போய் பார்க்கணும், எது முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு வந்து எனக்கு இப்போ கூட வந்து மைண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. முதல்ல வந்து இன்னும் ரொம்ப மோசமாக இருந்தேன். அதை நான் பேலன்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணாமலாம் இல்லை, நிறையா ட்ரைலாம் பண்ணி ஓகே ஓரளவுக்கு நான் வந்து ரொம்ப ஃபுல்லாமே ஓவர் கம் பண்ணான்னு கேட்டால் தெரியாது. பட்டு ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இன்னுமே வந்து நான் ஹெல்த் வைஸாக வந்து ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்லாம் இல்லை, உண்மைதான். ஹெல்த்தை சுத்தமாக வந்து கேர் பண்ணிக்காமல் இருக்கேன் இப்போ வரைக்கும். ஆனால் நான் வந்து அப்படி இருந்த பையன் இல்லை. ஒரு காலேஜ் டைம் வரைக்குமே வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். லைக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாமே ஜிம் எல்லாமே போய் கொஞ்சம் கரெக்டாக இருந்தேன் ஒரு 5-6 மந்த்ஸுக்கு முன்னாடிலாம். ஆனால் அது எல்லாமே இப்போது விட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் வைஸாகவுமே நான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை. எல்லாத்தையும் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்குவேன். லைக் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன். அதை பேலன்ஸ் பண்ண நான் ட்ரை பண்ணாமல் இல்லை, நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதில்லை. கொஞ்ச நாள் இருப்பேன், கொஞ்ச நாள் இருப்பேன்னா வந்து நான் வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்னால் ஹெல்த்தை பார்த்துக்கவே முடியலைங்கிறதுனால நான் வந்து இப்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், கொஞ்சம் ஜிம்முக்கு போக முடியலனாலும் கொஞ்சம் வீட்டில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பண்ணுவேன். ஆனால் அதை ஒரு 2-3 நாள் பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன். இந்த மாதிரி நிறையா தடவை பண்ணி அது அட்டம்ப்ட்டு ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்குது. சரி, நம்மளால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலையே, ஏன் இருக்க முடியல, எதுவுமே நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியலையோ அப்படின்னு யோசிச்சா, நான் கடந்த ஒரு 5 மந்த்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். ரொம்ப பயங்கர கன்சிஸ்டன்ட், டெய்லி வீடியோ அப்படி அந்தளவு கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனாலும் ஓகே, ஓரளவுக்கு வீடியோ போட்டு கன்சிஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்கேன். வீடியோ நம்மளால் தொடர்ந்து ஓரளவுக்கு போட முடியுது. அதில் ஏதோ கொஞ்சம் நமக்கு போகணுன்னு ஆசை வருது. ஸோ எனக்கு என்னென்னா, இந்த ஹெல்த் வைஸாகவும் மைண்ட் வைஸாகவும் நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும், உடம்பை பார்த்துக்கணும். ஆஃபீஸ்ன்னு இல்லை, எந்த வேலைக்கு போனாலுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாமே இருக்கும் தான். நம்ம பர்சனல் லைஃப் கூட அதை மிக்ஸ் பண்ணிக்கவே கூடாது. அது ப்ராப்பராக அது நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்.
எனக்கு ஜிம் இப்போதைக்கு வந்து நான் என்னால் வந்து ஜாயின் பண்ணாலும் வந்து நான் இங்கேயே இருப்பேனா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் வந்து சில டைம் என்ன திடீர்னு மும்பை கூப்பிடுவாங்க, சில டைம் இங்கே இருக்க சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கூட திடீர்னு இங்கே இருக்க சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு வந்து அடிக்கடி கூட வர சொல்லுவாங்க. ஸோ அது எந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து ஜிம் இல்லைனாலும் என்னோட ஹெல்த்தை நான் வந்து நிறையா வகையில் நான் பார்த்துக்கலாம். ஆனால் அதை நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னா நான் வந்து அதை இனிமேல் டாக்குமெண்ட் பண்ணலான் இருக்கேன். டாக்குமெண்ட் பண்ணி அதையுமே வந்து நான் வந்து கொஞ்சம் வீடியோவாக டெய்லியும் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அதை நான் பண்ணேன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எனக்கு பர்சனலாக தோணுது நான் அதை அப்போ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நான் எப்படின்னா வந்து வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு உண்மையாலுமே ஆஃபீஸில் வேலை கொடுக்கலனாலும் வேறு எந்த வேலையுமே இல்லைன்னு நான் வந்து லேப்டாப் எடுத்து வச்சு நானே எனக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிற ஒரு 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 லூசு கியூட்டிங்க நான். அதனால வந்து நான் வந்து வேறு வேலை கொடுத்து என்ன நான் பிஸியாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ப்ளஸ் நான் டாக்குமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்குமே இருந்தாலுமே என்னோடய மற்ற சில வேலைகளுக்கும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையுமே நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரு ட்ரை தான். இதில் நான் ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போது எனக்கு தோணுது நான் அதை பண்ணுவேன் அப்படின்ட்டு. மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக எனக்கு ஐடியா இல்லை. ஜஸ்ட் நான் கொஞ்சம் பெட்டர் ஆகணும், பர்சனாக பெட்டர் ஆகணும் லைஃப்பில். எனக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் பெட்டராக இருக்கேன்னு தெரிஞ்சால் எனக்கு போதும். அப்படி நான் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரை. ஸோ இனிமேல் நம்ம அதனால் வந்து ஜிம்மு போகலைனாலும் அட்லீஸ்ட் இந்த கொஞ்சம் ஜாகிங் காலையில் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காமல் கொஞ்சம் அமைதியாக இது எல்லாத்தையுமே டெய்லி லைஃப்பில் நான் என்னென்ன பண்ணுறனோ அதை கொஞ்சம் டாக்குமெண்ட் பண்ணி டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லை சொல்லுங்கள், எதனா வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், சஜஷன் கொடுங்க. மேபி நிறையா பேர் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. பார்ப்போம், வேறு ஒன்றும் இல்லை. போயிட்டு வரேன்.